பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததை இவர்கள் கண்டிருந்தார்கள். அவர் செய்த அற்புதங்களை பக்கத்திலிருந்து பார்த்தவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை முன்னிட்டு அவர்கள் மரித்தோரிலிருந்து உயிர் தழுதலை குறித்து திடசாட்சியை பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அநேகர் ஆண்டவருடைய ஜனங்களாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில் சேர்க்கப்பட்டு வருகிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்திலே தான் இவர்களை அழைத்து, நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவும் பேசக்கூடாது என்று கட்டளையிடுகிறார்கள். என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து முதல் பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்து ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதத்திற்கு பின்பு வசனத்தை கேட்டவர்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் 5000 பேராயிருக்கிறார்கள். அனுதினமும் ஆண்டவர் ரட்சிக்கப்படுவத சபையிலே சேர்த்து கொண்டே வருகிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது, இயேசுவின் நாமத்தை குறித்து போதிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளை இடுகிறார்கள். சொல்லவில்லை, கட்டளை இடுகிறார்கள். கட்டளை என்றால் இதை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கமாண்ட் கொடுக்குறாங்க. அதிகாரத்தோடு சொல்றாங்க, பேசாதப்பா, அதை பற்றி பேசாத, இயேசுவை பற்றி பேசாத. ஆனால் பாருங்கள், பேதுரு பதில் சொல்கிறார். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். தேவனுக்கு செவி கொடுக்கிறத பார்க்கணும், உங்களுக்கு நான் செவி கொடுக்கிறது அவருக்கு முன்னாடி நியாயமா இருக்குமா? நீங்களே நினைச்சு பாருங்க அப்படின்னு அவங்களுக்கே திரும்ப பேதுரு யோவானும் சொல்றாங்க. உங்களை விட முக்கியமானவர் அவரு. அண்டசராசரம் அவரால் படைக்கப்பட்டிருக்க, நீங்களே அவரால் தான் படைக்கப்பட்டிருக்க. நீங்க சொல்றதை நான் கேட்கறதா, அல்லது அவரை குறித்து அவர் சொல்லுவதை நான் கேட்கறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் அப்படின்னா, அவருக்கு செவி கொடுக்கறத விட உங்களுக்கு நான் செவி கொடுக்கறது சரியா இருக்குமா? அவர் தான் பெரியவர். அடுத்து சொல்றாரு, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். நாங்க பார்த்ததை, நாங்க கேட்டதை நாங்க பேசாம இருக்கக்கூடாது, அதை நாங்க கண்டிப்பா பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தைரியமாக அங்கே பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாமும் கூட எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரிடத்திலிருந்து. நாம் நன்மையை பெற்ற நாம் அவரை குறித்து கண்டிப்பாக மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நாம் கண்டவைகள் நம்ம வாழ்க்கையில நமக்கு சில நேரம் அற்புதம் நடக்கலை அப்படின்னாலும் நம் கண்ணார சிலரை கண்டிருப்போம், அற்புதங்கள் நடந்ததை பார்த்துருப்போம். நமக்கு அற்புதமே நடக்கலைன்னாலும்
ஆண்டவராய் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதை நாம் அறிந்த பின்பு நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்குது. இப்படி எத்தனையோ காரியங்களை நம்ம வாழ்க்கையில சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், இவைகளை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? நாம் மற்றவர்களுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த பேதுரும் யோவானும் பாருங்க, அவங்களுக்கு தைரியமா உத்தரவு கொடுக்குறாங்க, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலாம். உங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறது அது நியாயமா இருக்குமா? நாங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாது. எங்க வாழ்க்கையில் நடந்ததை நாங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அவர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்ததை சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் அவர் சொன்னார், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ சத்தியங்களை, மெய்யான தேவ சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அதை கேட்டு நாம் விசுவாசிகள் ஆகும்போது பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கேட்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நாம் கேட்டவைகள் என்ன, பேதுரு யோவான்லாம் இவங்க கண்ணார கண்டவங்க. ஒருவேளை சில காரியங்கள் நம்ம கண்ணில் காணவில்லை என்றாலும் நாம் அநேகவற்றை கேட்டு இருக்கிறோம். இயேசு சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று. அப்படி நாம் காணாமல் இருந்தாலும் அநேகவற்றை கேட்டு இருக்கிறோமே. கேட்டவைகளை நாம் சொல்லுகிறோமா? நாம் பேசுகிறோமா? அவருடைய நாமத்தை குறித்து மற்றவரிடத்துல பேசுகிறோமா? அன்றைக்கு தாவீது சொன்னார், நான் சபை நடுவில் உண்மை நான் உயர்த்துவேன் என்று. சகோதரர்களுக்கு நடுவில் நான் உண்மை மகிமைப்படுத்துவேன் என்று. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்டவைகளை நாம் பேசாமல் இருக்கக்கூடாது. அன்றைக்கு பேதுரும் யோவானும் தைரியமாய் சொன்னார்கள், பேசாமல் இருக்கக்கூடாது. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கும் நாம் பேசும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளும் கூட பேசும் என்று. ஆண்டவரால் கல்லுகளாலும் பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிற, அவரை பற்றி கேட்டிருக்கிற நாம் எவ்வளவு வேணும் பேசாமல் இருக்கக்கூடாது. அவரை குறித்து நாம் மற்றவரிடத்தில் பேச வேண்டும். அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. நாம் அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை குறித்து நாம் பேசும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் கேட்டவைகளை, நாம் கண்டவைகளை நாம் பேசாமல் இருக்கக்கூடாது. பேதும் யோவானை போல நாமும் இயேசுவை குறித்து பேசுவோம். சூழ்நிலைகள் எவ்வண்ணமாய் இருந்தால் என்ன, கேட்டவைகளையும் கண்டவைகளையும் கண்டிப்பாக பேசுங்கள். தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கணும். மனுஷருக்கு செவி கொடுப்பது நியாயமா? தேவனுக்கு செவி கொடுப்போம். அப்படி சித்தத்துக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று இயேசு சொல்லிப்பாங்க. விசேஷமா இந்த 40 நாட்களுக்கு மேலாக அவருடைய பாடு மரணங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை குறித்து தியானித்திருக்கிறோம். இதையெல்லாம் அறிந்திருக்கிற நாம் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க கூடாதே. ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிப்பு பற்றி மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது. நாமும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை குறித்து அறிவிப்போம்.
அறிவிக்க கர்த்தருடைய கரம் வெளிப்படும். தேவ நாம மகிமைப்படும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்போம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களாக இருப்போம். அன்றைக்கு கடினமான சட்டங்கள் எழுந்த பொழுதும் பேதுருவும் யோவானும் பேசாமல் மௌனமாய் இருக்கவில்லை. அவர்கள் இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாய் பேசினார்கள். நீங்களும் பேசுங்கள், அவரை குறித்து பேசுங்கள். நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நீங்கள் பேசுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து பேசுவார். பேச வேண்டியது என்னதென்று சொல்லி உங்களோடு கூட இருந்து பேசுவார். அதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம்.